ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ நான் பண்ண ஒர்க் அவுட் தான். ஸோ இந்த ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் ஷோல்டர் பவர் முக்கியம், ஆர்ம் பவர் முக்கியம், அவங்களோட எல்போ ஸ்ட்ரென்த் முக்கியம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோர் ஆர்ம் பவர் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் பாடி வெயிட்டை நீங்கள் மேலே லிஃப்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட இந்த எல்லா பவரும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் டைம் இதை செய்ய முடியும். அது போக புஷ்அப் பொசிஷன்லேயே வந்து லிட்டில் ஃபார்வர்டு முன்னாடி வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பொசிஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கும். ஸோ லைக் தட் செஞ்சிடலாம் அப்படின்னா ஸோ யூ கான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். ஸோ பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான். அதை விட்டு ஒரே நாளில் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐம் 40 அண்ட் தென் என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 94 kgs. 2 நாள் முன்னாடி செக் பண்ணும்போது 94 kgs. ஸோ இந்த வெயிட்டில் இது எனக்கு சாத்தியம் அப்படின்னா எல்லாருக்குமே சாத்தியம். ஸோ ஏஜ் அண்ட் வெயிட்டு இதில் வந்து மேட்டரே கிடையாது. உங்களோட ப்ராக்டிஸ் அண்ட் உங்களோட டெடிக்கேஷன் மட்டும்தான் அதில் மேட்டர். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த பேஸ், அதாவது உங்களோட உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் அச்சீவ் எனிதிங். உட்காந்த இடத்துல நம்ம எதாவது செய்யணும்னா செய்ய முடியாது. ஸோ ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உடம்பு வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, நல்லதை சாப்பிடுங்க. அதே மாதிரி என்ன சாப்பிட்டாலும் அடுத்த நாள் அதை பர்ன் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணி பர்ன் பண்ணி அதை வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களோட உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங். உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும், உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ யூ கேன் டூ ஒர்க் அவுட்ஸ் டெய்லி. அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. தாராளமாக மொபைல் நோண்டுற நேரத்துலையோ, டிவி பார்க்குற நேரத்துலையோ, இல்லை வேறு ஏதாவது விஷயம் பண்ணுற நேரத்துலையோ ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும் தாராளமாக ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம். உங்களோட உடம்பை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு. இதுவும் இல்லாமல் இந்த சம்மர் சீசன் இஸ் த பெஸ்ட் சீசன் ஃபார் வெயிட் லாஸ் அண்ட் எவ்ரிதிங். தேங்க்யூ.